அதே போல் அவருடைய தோஸ்துகளாக அவருக்கு மிகவும் வேண்டியவர்களாக தமிழகத்தில் இருக்கின்ற அண்ணாமலை அவர்களோ என்னுடைய அன்பு சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பேச்சிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில் நான் மிகவும் வருத்தப்படுகின்றேன். சொல்லுவார்கள், ஒரு பழமொழி சொல்லுவார்கள், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இந்த தமிழிசை அவர்கள் ஒழுங்காக கவர்னராகவே இருந்திருக்கிறார். அதை விட்டு நாம் தேர்தலில் நிற்க வேண்டும், மிகப்பெரிய அமைச்சராக வர வேண்டும் என்று பேராசைப்பட்டு தன் முக சாயலை கூட கொஞ்சம் தெளிவாக வைத்துக்கொண்டு மாற்றிக்கொண்டெல்லாம் டிவியில் தினந்தோறும் வந்து தேர்தலிலே போட்டியிட்டார். கடைசியில் டெபாசிட்டில் தான் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவருடைய போட்டியிட்ட தொகுதியில் தான் ஒரு மிகப்பெரிய வங்கி இருக்கின்றது. மயிலாப்பூர் ஹவுசிங் பெனிஃபிட் ஃபண்ட் என்ற ஒரு மிகப்பெரிய வங்கி இருக்கின்றது. அந்த மயிலாப்பூர் தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர்களில் பெரும்பாலானவர்கள் அரசு ஊழியர்களாக இருந்து அவர்கள் இப்போது ரிட்டையர் ஆகி இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய முதலீடுகளை எல்லாம் அந்த மயிலாப்பூர் வங்கியிலே தான் முதலீடு செய்திருந்தார்கள். அந்த வங்கிக்கு தலைவராக சிதம்பரத்தில் தேவநாதன் என்பவர் தான் தலைவராக இருக்கின்றார். அவர்தான் கார்த்திக் சிதம்பரத்தை எதிர்த்து சிவகங்கையிலே போட்டியிட்டார். கிட்டத்தட்ட 570 கோடி ரூபாயை அவர் ஊழல் செய்திருக்கின்றார். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்றால் வயதானவர்கள், ரிட்டையர் ஆனவர்கள், குறிப்பாக ஏழை மக்கள் தான் நிறைய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கு ஒரு வழி செய்யுங்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜனிடம் அவர்கள் போய் கேட்டபோது நான் இதை பற்றி ஒன்றும் செய்ய முடியாது, அவர் எங்கள் கட்சிக்காரர், அவரை பற்றி நீங்கள் சொல்வதையெல்லாம் நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்த காரணத்தால் மயிலாப்பூரிலே யூசுவலாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கின்ற நண்பர்கள் இந்த முறை வாக்களிக்கவில்லை. ஆகவே அவரை பொறுத்தவரையில் அந்த நம்மளுக்கு புருஷன் வேண்டாம், அரசம் வந்தால் போதுன்ற அந்த எண்ணம் நிறைவேறவில்லை. அதனால் அவர் இன்றைக்கு உளறி கொண்டிருக்கின்றார். அதே போல் அண்ணாமலையை எடுத்தீர்கள் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் அண்ணாமலை அவர்கள் ஒரு கார்பரேஷனில் தனியாக நின்றாலே ஜெயிக்க முடியாது, ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஜெயிக்க முடியாது. ஆனால் ஏதோ போய் கோயம்புத்தூரையே நான் ஒரு திப்பு சுல்தானாட்ட பிடித்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லி கடைசியிலே மிக கேவலமாக தோற்றிருக்கின்றார். ஆகவே இந்த வாய்மொழி ஜாலத்திற்கெல்லாம் தமிழக மக்கள் மயங்க மாட்டார்கள். தினந்தோறும் அறிக்கை விட்டாலும் சரி, தினந்தோறும் டிவியிலே முகத்தை காட்டினாலும் சரி, கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களால் தமிழகத்தில் அவர் அரசியல்வாதியாக விழுற முடியாது என்பதோடு மட்டுமல்ல, அவருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்திலே கால் ஊன்ற முடியாது. அதுவும் ஏதோ அதிமுகவோடு கொஞ்சம் காலம் அவர்கள் உறவில் இருந்த காரணத்தால் கொஞ்சம் மக்கள் அறிகின்ற நிலைக்கு இந்த பாரதிய ஜனதா வந்திருக்கிறதே தவிர, பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழகத்திலே வளர்வதற்கே அதற்கு வாய்ப்பு கிடையாது. இதைத்தான் சென்ற பாராளுமன்ற கூட்டத்திலே எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது மிக ஆக்ரோஷத்தோடு சொன்னார். நான் இன்றைக்கு உறுதியாக சொல்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அவர்கள் தமிழகத்தில் என்றைக்கும் கால் ஊன்ற முடியாது என்று பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக ஆணித்தரமாக பேசியவர் ராகுல் காந்தி. அதன்படி தான் இப்போது நடந்திருக்கின்றது. ஆகவே இந்த தோல்வியை ஏற்றுக்கொண்டு எவ்வளவு அடக்கமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு அடக்கமாக அண்ணாமலையும் தமிழிசையும் இருக்க வேண்டும். மாறாக திருப்பியும் சத்தம் போட ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக எப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கையை தமிழக மக்கள் முடித்தார்களோ அதேபோல் அவருடைய வாயையும் தமிழ்நாட்டு மக்கள் அடக்குவார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.